ஒரு காலத்துல டிஎம்எஸ், பிபிஎஸ், ஏசுதாஸ், எஸ்பிபி, ஜானகி, பி சுஷீலான்னு இவங்க குரல்கள்ல மட்டுமே வந்துட்டு இருந்த பாடல்கள் புது சவுண்டிங்ல நிறைய புது வெரைட்டியான குரல் கொண்ட சிங்கர்ஸால மாறினதுக்கு மிக முக்கியமான காரணம் ஏஆர் ரஹ்மான். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நூத்துக்கணக்கான சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்தி இருக்காரு ரஹ்மான். அதுல பல பேர் இன்னைக்கு லெஜெண்டரி சிங்கர்ஸா இருக்காங்க. அதுல சிலரோட சாங்ஸையும் அந்த சாங்ஸ்ல இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்க லெஜெண்டரி சிங்கர் ஹரிஹரன் கிட்டத்தட்ட எல்லா இந்தியன் லாங்குவேஜஸ்லயும் சேர்த்து 10,000 சாங்ஸுக்கு மேல பாடிட்டாரு. நேஷனல் அவார்ட், பத்மஸ்ரீ அவார்டுன்னு இவர் வாங்காத அவார்ட்ஸும் இல்ல. ஆனா ஹரிஹரனை இண்டஸ்ட்ரியில அறிமுகப்படுத்தினது தலைவர் ஏஆர் ரஹ்மான் தான். 1987 ஹரிஹரன் மியூசிக்ல வந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்ங்கிற ஆல்பம் கேட்டு தன்னோட முதல் படமான ரோஜாவிலேயே ஹரிஹரனை சிங்கரா அறிமுகப்படுத்தினாரு ரஹ்மான். ஜனகணமன, வந்தே மாதரம்க்கு அப்புறமா ஒரு பெஸ்ட் பேட்ரியாட்டிக் சாங்கா இது மாறுச்சு. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா. ஹரிஹரன் வாய்ஸ், அதுக்கப்புறமா வர அந்த கோரஸ் போர்ஷன்ல ரஹ்மான் ஒரு வேலைப்பாடு பண்ணிருப்பாரு. அது இன்னைக்கு கேட்டாலும் கூஸ் பம்ப்ஸ் தான். லான்ச் ஆன மொதல் சாங்கே இப்படின்னா அதுக்கப்புறம் கேட்கவா வேணும். ஹரிஹரன் தமிழ் மக்களோட ஃபேவரட் சிங்கரா மாறினார். ஏஆர் ரஹ்மான் ஹரிஹரன் காம்போல இப்போ வரைக்கும் வந்து எல்லா பாட்டுமே நம்ம பிளேலிஸ்ட்ல தவறாம இருக்கும். நீ தீண்டும் இடம் தித்திக்குமே, இனி பாக்கியோடம்பும் செய்ய வேண்டும் பாக்கியமே. இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது. உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து. ஹரிஹரன் சொன்னதுமே நம்ம ஞாபகத்துக்கு வர இன்னொரு லெஜெண்டரி வாய்ஸ்னா அது சங்கர் மகாதேவன் தான். அவரையும் தமிழ்ல ஏஆர் ரஹ்மான் தான் லான்ச் பண்ணினாரு. 1997 வந்த மின்சார கனவுல வெண்ணிலவே பாட்டோட சேட் வெர்ஷன் மூலமா இந்த டியூனும் சங்கர் மகாதேவன் வாய்ஸும் அப்படியே நம்ம சோலியே வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு கூட்டிட்டு போயிடும். மின்சார கனவுக்கு முன்னாடியே ஹிந்தியில 94 காதலன் ஹிந்தி வெர்ஷன்ல ஏஆர் ரஹ்மான் சங்கர் மகாதேவனை பாட வச்சிருக்காரு. இங்க நம்ம தலைவர் வாய்ஸ்ல கேட்டு பழகின ஊர்வசி ஹிந்தி வெர்ஷன்ல சங்கர் மகாதேவன் தான் பாடினாரு. சங்கர் மகாதேவனோட தமிழ் லான்ச்சுக்கு அப்புறமா உட்கார நேரம் இல்லாத அளவுக்கு அவர் பிஸியானாரு. லான்ச் ஆனா அதே ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல பின்னாடி வந்து கண்டுகொண்டேன் பாட்டுக்காக நேஷனல் அவார்டும் வாங்கினாரு.